ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நிறைய விஷயங்கள் பற்றி பேசிகிட்ருக்கோம் இல்லைங்களா? சில நல்ல விஷயங்கள், சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? நிறைய பேர் அது சரியா தப்பா, இந்த விஷயங்களையெல்லாம் நம்ம எப்படி அணுகலாம் அப்படின்னு சொல்லியெல்லாம் யோசனை பண்ணிகிட்ருப்பாங்க இல்லைங்களா? அவங்களுக்கு ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் எப்போவுமே நினைப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் அப்படி நான் இந்த சேனலில் அந்த மாதிரி கொடுத்துட்டு இருந்ததுனால தான் நிறைய பேர் அது பிடிச்சிருக்கு, இன்னும் எங்களுக்கு இது மாதிரியெல்லாம் சொல்லுங்கள் மேடம் அப்படின்னு சொல்லி கேட்டப்போ நான் சொல்ல ஆரம்பித்த விஷயங்களுக்கு தான் நிறைய பேர் அது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எங்களுக்கு ஒரு கில்ட் இல்லாமல் இருக்குது அப்படின்னலாம் நிறைய பேர் சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அந்த மாதிரி நாம் பேசிகிட்டு இருந்தப்போ ஒருத்தர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தார். அவங்க இந்த கேளுக்கிய சித்தர் பற்றி சொல்லுங்கள் மேடம் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தார் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் அந்த கேளுக்கிய சித்தர் அப்படிங்கிற விஷயத்தையே என்னன்னு சொல்லி நான் பார்த்தப்போ ஒன்றும் இல்லை, சிறப்பான விஷயந்தான். ஒரு சித்தரை பற்றி பேசியிருக்காங்க, கரெக்டான விஷயந்தான். அதிலெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஒரே விஷயந்தான், அவங்க நிறைய விஷயங்கள் அவரை பற்றி சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் சரி தப்பு அப்படிங்கிறதுக்குள்ளேயே நான் போகலை. ஏன்னா அது அவங்களுக்கு தோணின விஷயம், அதனால் அவங்க அதை பற்றி பேசியிருக்காங்க. ஆனால் அந்த விஷயங்கள் நமக்கு வேணுமா வேண்டாமா அப்படிங்கிற விஷயத்தை பற்றி மட்டும்தான் நம்ம பேச போகிறோம். ஓகேங்களா? இது யாருக்காக நான் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னால், என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவும் என்னோட வியூவர்ஸ்க்காகவும். ஓகேங்களா? ஏன்னா அவங்க நான் சொல்கிறதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, இது சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறாங்க இல்லைங்களா? அப்போது என் மேலே நம்பிக்கை வச்சு என்ன நம்புகிறவங்களுக்காக இந்த விஷயத்த நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இதில் எவ்வளோ பர்சன்டேஜ் சரி அப்படின்னு இல்லை, உங்களுக்கு ஏதாவது அதில் மாற்று கருத்து இருந்தால் கூட நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? நம்ம முதல்ல கேளுக்கிய சித்தர்னா யார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துடலாம். அதாவது கேளுக்கிய சித்தர் அப்படின்னு சொல்லி இந்த உலகத்தில் அவர் இந்த ஒரு 3 மாதம், அநேகமாக செப்டம்பர்னு நினைக்கிறேன், செப்டம்பர் ஃபஸ்ட் வீக் செகண்ட் வீக்கில் கூட கேளுக்கிய சித்தர் பற்றி பெருசாக எந்த ஒரு விஷயமும் வந்த மாதிரி எனக்கு தெரியல. ஆனால் செப்டம்பர் 3rd வீக் 4th வீக்குக்கு அப்புறமா கேளுக்கிய சித்தர் பற்றி சில விஷயங்கள் வெளியே வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் கேளுக்கிய சித்தர் அப்படிங்கிற ஒரு விஷயமே வெளிப்பட்டிருக்கு. ஓகேங்களா? 2024 செப்டம்பரில் கேளுக்கிய சித்தர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வெளிப்பட்டிருக்கு. அதாவது ஒருத்தருடைய கனவில் ஒரு சித்தர் ஒருத்தர் பேசியிருக்காரு, எனக்கு கோயில் கட்ட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஓகேங்களா? உடனே அவர் அந்த கனவில் சித்தரை பார்த்தவர் என்ன கேட்டிருக்காரு, கண்டிப்பாக கட்டுறேங்க சாமி. ஏன்னா எல்லோரும் அப்படி தானே சொல்லுவோம், நம்ம கனவில் ஒருத்தர் எனக்கு கோயில் கட்டுவியா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கட்டுறேன் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி அவரும் சொல்லியிருக்காரு. அப்படின்னு சொன்னதும் அதெல்லாம் பேசிட்டு அவர் போகிறப்போ, கனவு முடிஞ்சு போகிறப்போ அவர் கேட்டிருக்காரு, உங்கள் பேர் என்னங்க அப்படின்னு. அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கேளுக்கிய சித்தர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ தான் அவரோட பேரே இவருக்கு தெரிஞ்சிருக்கு. ஓகேங்களா? கனவு முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்காரு. அப்புறம் அவர் சில நேரங்களில் வந்திருக்காரு, சில விஷயங்களையெல்லாம் சொல்லியிருக்காரு. என்னை கேளுக்கிய சித்தர் நமோ நமக அப்படின்னு சொல்லி கும்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிறப்பு தான். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அவர் கும்பிட்டுருக்காரு. அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் சொல்லியிருக்காரு, அவங்கெல்லாம் கும்பிட்டுருக்காங்க. எல்லாருக்குமே மிக அற்புதங்களை நடத்தி கொடுத்துருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நிறைய பேர்த்துக்கு நிறைய குரூப்ஸ் வச்சுருக்காராம் அவர் வாட்ஸ்அப்பில். அந்த குரூப்பில் நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அப்படி ஜாயின் பண்ண அவங்களுக்கெல்லாம் அவர் சித்தர் பல அற்புதமான விஷயங்களை சொல்லியிருக்கார். ஓகேங்களா? ஓகே, இது எல்லாமே ஓகே தான். இதை பற்றி ஒரு இதுவும் இல்லை. அதுக்கு அடுத்ததாக சில விஷயங்கள் அவர் சொல்லும்போது மட்டும்தான் எனக்கு இது நமக்கு வேணுமா வேண்டாமா அப்படின்னு தோணுச்சு. ஓகேங்களா? அதை தான் பற்றி உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது ஃப்ரெண்ட்ஸ், முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்தர் அப்படின்னு சொன்னாலே அவங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது சிவனை கும்பிடக்கூடியவங்க. அவங்க தான் இந்த சித்தர்களாக இருப்பாங்க. சிவன் மேலே நிறைய பற்று. அந்த சிவன் மேலே இருக்கிற அந்த பற்றின் காரணமாக அவருடைய மகனான முருகர் மேலேயும் அவங்க ரொம்ப பற்றா
இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். கடவுள் தான் அவங்களுக்கு, வேறு எதுவுமே அவங்களுக்கு தேவையில்லை. கடவுள் 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 கடவுள், எந்த நேரமும் அந்த கடவுளையே கும்பிட்டு அவரை மட்டுமே நம்பி இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து குடும்பம் இருக்காது, குழந்தைங்க இருக்காது, சொந்தக்காரங்க இருந்திருப்பாங்க. பட் அதை எல்லாமே துறந்துட்டு தான் அவங்க வருவாங்க. அவங்க வந்து சித்தர்களாக இந்த சிவன் கோயில்களில், முருகர் கோயில்களில் எல்லாம் போய் அவங்க அந்த மண்டபங்கள்லேயே தங்கிட்டு அங்கே கிடைச்சா சாப்பிடுவாங்க. யாராவது இப்போது ஒரு சித்தர் அங்கே படுத்துட்ருக்காருன்னு வச்சுக்கோங்க மண்டபத்தில், அவங்க எப்போவுமே அப்படி தான் இருப்பாங்க. ஒரு மண்டபத்தில் ஒரு மூலையில் ஒரே ஒரு துணி, ஒரு வேட்டி, ஒரு துண்டு, அதுவும் யாராவது கொடுத்ததாக இருக்கும். ஒரு கலர் மங்கி போய் அப்படி சுத்தமாக துவைச்செல்லாம் அவங்க கட்ட மாட்டாங்க. டெய்லியும் குளிக்கிறதோ அந்த மாதிரியெல்லாம் அவங்க இருக்க மாட்டாங்க. டைம் கிடைச்சா அவங்களுக்கு குளிக்கணும்னு தோணுச்சுன்னா தான் போய் குளிப்பாங்க. அந்த நேரத்தில் அதை துவைச்சி கட்டிக்கலான்னு நினச்சா தான் துவைச்சி கட்டிக்குவாங்களோ தவிர, இல்லைன்னா அப்படியே போத்திட்டு கொஞ்சம் அழுக்காக தான் இருப்பாங்க. எதுவும் க்ளீனாக ஷேவிங்கெல்லாம் பண்ண மாட்டாங்க. அப்படியே தாடியெல்லாம் நல்லா இது வரைக்கும் வளர்த்திட்டு ஜடாமுடி அந்த கொண்டை போட்டுக்கிட்டு அந்த மாதிரி தான் இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்க தான் சித்தர்கள். அவங்களுக்கு வந்து எந்த ஆசைகளுமே இருக்காது. அவங்க வேலை வந்து கடவுளை நினச்சிட்டு இருக்கிறது மட்டும்தான். கடவுளுக்கு பணி செய்வாங்க அப்படின்னு கூட சொல்ல. ஒவ்வொரு சித்தர் வந்து அங்கே சுத்தம் பண்ணுவாங்க, அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தங்க கூட்டத்தை கட்டுப்படுத்துறது அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஆனால் சிலர் வந்து உட்கார்ந்த இடத்த விட்டு எந்திரிக்கவே மாட்டாங்க. அந்த ஒரு மூலையில் ஒரு சின்ன பையில் ஏதோ அவங்களோட தேவைகளுக்கான திங்ஸை வச்சுட்டு அந்த பையோடு ஒட்டி படுத்துக்கிட்டு இருப்பாங்களோ தவிர, நம்மளாக எழுப்பி ஐயா இந்தாங்க பழம், இங்கே ஏதோ பிரசாதம் நாங்கள் கொண்டு வந்தோம் சாப்பிடுங்கன்னு கொடுத்தா வாங்கிக்குவாங்க. அவங்க ஒரு நாளும் வந்து நம்மக்கிட்ட கை நீட்டி எதுவுமே கேட்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு பற்றற்ற நிலை அப்படிங்கிற விஷயந்தான் ஃப்ரெண்ட்ஸ் சித்தர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. ஓகேங்களா? எந்தவித பற்றும் அவங்களுக்கு, எந்த உலக பற்றும் அவங்களுக்கு இருக்கவே இருக்காது. இப்போது ஒரு குழந்தை, அவர் அங்கே சித்தர் ஒருத்தர் உட்கார்ந்துருக்காருன்னு வச்சுக்கோங்க, ஒரு குழந்தை ஓடி போய் கீழே விழுந்துருச்சு அப்படின்னா நம்மெல்லாம் யாரோட குழந்தையோ தான், நம்ம வீட்டு குழந்தை இல்லை, இன்னொருத்தர் எங்கேயோ அந்த கோயிலுக்கு வந்த ஒரு குழந்தை ஓடி வந்து விழுந்துருச்சுன்னா நாலா பக்கம் இருந்து லேடிஸ் ஜென்ட்ஸ் எல்லாருமே ஓடி வருவாங்க. அந்த குழந்தைய தூக்கி கையை தட்டி விடணும், முட்டிலெல்லாம் அடிபட்டிருந்தால் தட்டி விடணும்னு வருவாங்க. அவங்க அப்பா அம்மா வந்துடுச்சு அப்படின்னா கூட பக்கத்தில் போயிட்டு பார்த்துங்க ஒன்றும் இல்லை சரியா அப்படின்னு கேட்டுட்டு நம்ம வந்து உட்காருவோம். அதுவே அங்கே இந்த சித்தர் இருக்கார் அப்படின்னா அவர் பேசாமே உட்காந்துருப்பார். அந்த குழந்தைய வந்து ஓடி வந்து தூக்குறதோ இல்லை மண் ஆயிடுச்சா என்னன்னு பார்க்குறதெல்லாம் பார்க்கவே மாட்டார். குழந்தைன்னா விழுக தான் செய்யும். ஓகேங்களா? சிவன் பார்த்துக்குவார், முருகர் பார்த்துக்குவார் அப்படின்னு தான் அவர் நினைப்பாரோ தவிர, ஒரு நாளும் அந்த குழந்தைய தூக்கி அதுக்கு தடவி கொடுத்து எதுவுமே அவர் பண்ண மாட்டார். அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்துலையும் கடவுள் பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்க தான் சித்தர்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அந்த சித்தர் வந்து முதல்ல எனக்கு கோவில் கட்டுவியா அப்படின்னு சொல்லி கேட்டார் அப்படிங்கிறத வந்து என்னால் ஒத்துக்கவே முடியல. ஓகேங்களா? ஏன்னா எந்த சித்தருமே எந்த பற்றும் இல்லாதவங்க தான் சித்தர்கள். ஒரு சித்தர் வந்து எனக்கு கோயில் வேணும் அப்படின்னு கேட்கவே மாட்டார். ஏன்னா அவர் கடவுள்னு அவர் நினச்சிக்க மாட்டார். ஒரு சித்தர்னா கடவுளுடைய ஒரு பக்தனாக தான் இருப்பாரோ தவிர எனக்கு கோயில் கட்ட சொல்லி எந்த சித்தரும் கேட்கவே மாட்டார். இப்போது நம்ம நிறைய சித்தர்கள் இருக்காங்க. ஓகேங்களா? அந்த சித்தர்கள்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள், கூகுளெலாம் இருக்கும். அதிலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், நிறைய கோவில்களில் நிறைய சித்தர்கள் இருக்காங்க. இப்போ மருதமலையில் பார்த்தீங்கன்னா பாம்பாட்டி சித்தர் குகை இருக்குது. கீழே நம்ம கோயில் முடிச்சுட்டு கீழே இறங்கி போய் அதை பார்த்துட்டு வரலாம். அதே மாதிரி பழனியில் போகர் இருக்காருன்னு சொல்கிறாங்க. இன்னும் நிறைய சித்தர்கள் இருக்காங்க. அவங்கெல்லாம் ஜீவசமாதி அடைஞ்சிருக்காங்க. அவங்கெல்லாம் உயிரோடு வாழ்ந்த சித்தர்கள். அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, கடவுளையே நினச்சி உருகி அவங்களுக்குள்ளேயே கடவுளை நினச்சி உள்ளுக்குள்ளேயே அவங்களே ஒரு கடவுள் மாதிரி, அந்த கடவுளோட சொரூபமே, எதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க, யாரை பற்றி கவலைப்பட மாட்டாங்க, எந்த ஒரு விஷயங்களும் அவங்களுக்கு தேவையே இல்லை. அவங்க சாப்பிட்லினாலும் அவங்களுக்கு ஒன்றுமே ஆகாது, ஒரு தண்ணி கூட குடிக்கலைனாலும் அவங்களுக்கு ஒன்றுமே ஆகாது. ஓகேங்களா? அவங்க தான் சித்தர்கள். எதுவுமே தேவையில்லை. அதுதான் சித்து விளையாட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது எப்படி இவர் இப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம ஆச்சரியப்படுவோம் இல்லையா? அதுதான் சித்து விளையாட்டு அப்படின்னு சொல்லுவாங்க.
அவங்க கிட்ட வந்து நம்ம போய் ஏதாவது பேசணும் அப்படின்னு சொன்னால் உனக்கு நடக்கும் போ அப்படின்னு சொல்லிடுவாங்க. இவ்வளவு தான் சொல்லுவாங்க, ஒரு வார்த்தை தான் சொல்லுவாங்க. ஆனால் அவங்க வாயிலிருந்து அந்த வார்த்தையை நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா அது நடந்துடும். ஓகேங்களா? அந்த கடவுளே சொன்ன மாதிரி அது. ஓகேங்களா? அதனால தான் அவங்க சித்தர்கள் அப்படிங்கிறதுல நமக்கு அவ்வளோ ஒரு, அதாவது இன்றைக்கெல்லாம் வந்து சித்தர்கள் இல்லை. ஓகேங்களா? அதாவது அந்த மாதிரி கடவுளை கும்பிட்டு கடவுளே உலகம், கடவுள் தான் என் உயிர் அப்படின்னு அந்த கோயில் மண்டபங்களில் வாழ்ந்தாங்க இல்லைங்களா? அந்த சித்தர்கள் எல்லாம் இப்போ கிடையாது. இப்போவும் உண்மையான சித்தர்கள்லாம் இருக்காங்க. அவங்க வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டு ஃபேன் ஷர்ட் தான் போட்டிருப்பாங்க, சீலை தான் கட்டியிருப்பாங்க. ஆனால் அவங்க உண்டு, அவங்க வேலை உண்டு, அவங்க கடவுள் உண்டு அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு சித்தர்கள் மாதிரி எந்த வித பற்றும் இல்லாமல் கேதுவுடைய வலிமை அவங்க ஜாதகத்தில் சிறப்பாக இருக்கும். அதனால் அவங்க தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருப்பாங்க. அவங்க வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா அது நடக்கவும் செய்யும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதை தான் வந்து வாக்குப்பளிதம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. அதுக்கு ஜோதிடர்களாக இருக்கணும்னெல்லாம் அவசியம் இல்லை. சாதா மனிதர்கள் சாதாரணமாக தான் இருப்பாங்க. ஆனால் அவங்க வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா அது ஒரே மாதிரி நடக்கும். சரியா? கரெக்டாக நடக்கும். அதுதான் வந்து இந்த வயசானவங்கெல்லாம் இருப்பாங்க இல்லைங்களா? அப்போது அவங்க வாயில் விழுந்துடாத அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அவங்களுக்கு எதோ ஒன்று சொல்லி எதுக்கு அந்த அவங்கக்கிட்ட இருந்து வாங்கி கட்டிக்கிற அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதெல்லாம் அதுதான். ஏன்னா அவங்க உண்டு அவங்க வேலை உண்டுன்னு சிவனேன்னு இருப்பாங்க. திடீர்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அது மிக சிறப்பாக நடக்கும். ஓகேங்களா? அவங்களும் சித்தர்கள் தான். இந்த காலத்துலேயும் நம்ம கூடையே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்களையும் நம்ம சித்தர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி சித்தர்கள் அப்படின்னு சொன்னால் எந்த வித பற்று பாசம் எதுவுமே இல்லாமல் தான் இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது இந்த சித்தருக்கு ஏன் கோயில் கட்டிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசை வருது? ஓகேங்களா? ஒரு சித்தருக்கு எந்த ஆசையும் இருக்காது, பற்று இருக்காது. ஆனால் இந்த சித்தருக்கு கோயில் கட்டிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை வருது இல்லைங்களா? அது ஏன் அப்படின்னும் இன்னும் நிறைய விஷயங்கள் அவரை பற்றி பேசணும் ஃப்ரெண்ட்ஸ். அது எல்லாமே நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம். அடுத்தடுத்த பதிவுகளை பாருங்கள். இன்னும் நிறைய விஷயங்கள் இதை பற்றி நான் உங்கள் கூட பேச போகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.